அரிசி விலை குறித்து அனுர அரசின் தீர்மானம். பெட்ரோலால் லீட்டருக்கு ₹120 பெற்றுக்கொள்ளும் அனுர சம்பிக்க ரணவக்க குற்றச்சாட்டு. லசந்த படுகொலை வழக்கு சட்டம் அதிபர் விளக்கம். ஆளும் அனுர கட்சிக்குள் குழப்ப நிலை, பதவி விலகும் நிலையில் எம்பிக்கள். மஹிந்தவின் மகனுக்கு உயிர் அச்சுறுத்தல், அரசிடம் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. கைதான 17 இந்திய கடற்தொழிலாளர்கள் விவகாரம், நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு. மூன்றாம் பாலினத்தவர் தொடர்பில் டொனால்ட் ட்ரம்பின் புதிய உத்தரவு. ஆளும் தரப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் பதவி விலகுவதற்கு அல்லது ஆதரவை விலக்கிக் கொள்வதற்கு தீர்மானித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கத்தின் அமைச்சர்களின் அழுத்தமே இந்த நிலைமைக்கு காரணம் எனவும் கூறப்படுகின்றது. தேசிய மக்கள் சக்தியின் தலைமை மக்கள் விடுதலை முன்னணியின் மத்திய குழுவிடமே இருப்பதாக தென்னிலங்கை செய்திகள் தொடர்ந்தும் கூறுகின்றன. இதன் முழுமையான பொறுப்பை வகிக்கக்கூடியவராக மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா உள்ளார். இதனாலேயே தேசிய மக்கள் சக்தியில் ஒரு குழப்ப நிலை இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் ஜோசித ராஜபக்ஷ தனது பாதுகாப்பிற்காக துப்பாக்கியை வழங்குமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பாதுகாப்புக்காக 7 துப்பாக்கிகளை மீள பெற்றுக் கொண்டதாக அரசாங்கம் தெரிவித்துள்ள பின்னணியில் அவர் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார். ஜோசிதவிடம் 7 துப்பாக்கிகள் உள்ளதென முதலில் செய்தி வெளியாகும் போது அவர் வெளிநாட்டில் இருந்துள்ளார். இந்த செய்தி வெளியாகியவுடன் இலங்கை வந்த ஜோசித அனைத்து துப்பாக்கிகளையும் அரசாங்கத்திடம் ஒப்படைத்துள்ளார். 7 துப்பாக்கிகள் இருப்பதாக கூறப்பட்டாலும் 7இல் 5 துப்பாக்கிகள் ஏற்கனவே ஒப்படைத்துள்ளதுடன் எஞ்சிய 2 துப்பாக்கிகளையும் அரசிடம் கையளித்துள்ளார். இந்த நிலையில் தனது பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் உள்ளதாகவும் தனக்கு ஒரு துப்பாக்கி வழங்க வேண்டும் எனவும் ஜோசித ராஜபக்ஷ பாதுகாப்பு அமைச்சிடம் கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஒவ்வொரு பெட்ரோல் லீட்டரிலும் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க ₹120 பெற்றுக்கொள்வதாக முன்னாள் அமைச்சர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு டீசல் லீட்டரிலும் பிரதமர் ஹரணி அமரசூரிய ₹90 பெற்றுக்கொள்வதாக மேலும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். இந்த தொகையில் ஒரு பகுதியை மக்களுக்கு வழங்குமாறு கோருவதற்கு தற்போதைய ஜனாதிபதிக்கு முடியாது எனவும் குற்றம் சுமத்தியுள்ளார். மேலும் எமது ஆட்சியில் லீட்டர் ஒன்று ₹95 செலுத்தியவர்கள் தற்பொழுது ₹280 டீசல் விற்பனை செய்து கொண்டு நீங்கள் என்ன செய்தீர்கள் என கேள்வி எழுப்புவதாக தெரிவித்துள்ளார். இந்த நாட்டை ஸ்திரப்படுத்தியது தாங்களே என அவர்கள் கூறுகின்றார்கள். தேர்தல் மேடைகளில் அனுருகுமார திசாநாயக்க மற்றும் கரணி அமரசூரிய சத்தியம் செய்தது போன்று செய்திருந்தால் இன்று வரிசை யுகம் உருவாகியிருக்கும் என அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த ஆட்சியாளர்களும் ரணில் விக்ரமசிங்க செய்ததையே செய்கின்றார்கள் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மேலும் வெட்டி பேச்சு பேசுவோரினால் இந்த நாட்டை கட்டியெழுப்ப முடியாது என சம்பிக்க ரணவக்க குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகளிடமிருந்து கொள்வனவு செய்யப்படும் அரிசியை உத்தரவாத விலையில் பதப்படுத்தி தற்போதைய சந்தை விலையை விட குறைந்த விலையில் அரிசியை நுகர்வோருக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று விவசாயம் மற்றும் கால்நடைத்துறை பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தின் நேற்றைய அமர்வின் போது அவர் இதனை கூறியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், நாங்களும் இதை பொறுப்புடன் சொல்கின்றோம். நாங்கள் விவசாயிக்கு இங்கு மிகவும் நியாயமான விலையை கொடுத்துள்ளோம். மேலும் உங்கள் அரசாங்கத்தின் காலத்தில் செய்யப்பட்டது போல அரசாங்க கிடங்குகளை வாங்க மாட்டோம். இவற்றை தயாரித்து விலங்கு உணவு லேபிளின் கீழ் அற்ப விலைக்கு விற்க மாட்டோம். அந்த நெல் அனைத்தும் அரைக்கப்பட்டு தற்போதைய விலையை விட குறைந்த விலையில் நுகர்வோருக்கு வழங்கப்படுகின்றது. நிச்சயமாக அவர்கள் விவசாயியிடமிருந்து அந்த அளவு அரிசியையும் வாங்குவார்கள். தற்போதைய விலையை விட குறைந்த விலையில் அரிசியை நிச்சயமாக வழங்குவோம் என்பதை இந்த நேரத்தில் நாட்டு மக்களுக்கு அறிவிக்கின்றோம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க படுகொலை வழக்கின் சந்தேக நபர்கள் விடுதலை செய்யப்பட உள்ள விவகாரம் குறித்து சட்டமா அதிபர் விளக்கம் அளித்துள்ளார். இது தொடர்பில் சட்டமா அதிபர் திணைக்களம் அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டுள்ளது. எனினும் குறித்த அறிவித்தலில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதாவது, லசந்த விக்ரமதுங்க கடந்த 2009ஆம் ஆண்டு படுகொலை செய்யப்பட்டிருந்தார். லசந்த படுகொலை சம்பவம் தொடர்பான வழக்கில் இதுவரை சந்தேக நபர்கள் எவரும் கைது செய்யப்படவில்லை. அதன் பின்னர் சம்பவம் நடந்து 6 வருடங்களின் பின்னர் 2015ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாட்டின் பிரகாரம் லசந்தவின் சாரதியை கடத்தி சென்ற குற்றச்சாட்டில் சந்தேகத்தின் பேரில் ராணுவ சர்ஜென்ட் மேஜர் பிரேமானந்த் உதலாகம கைது செய்யப்பட்டிருந்தார். ஆனால் சாரதி கடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் அதற்கு முன்னதாக எதுவித முறைப்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கவில்லை. அத்துடன் அவரை அடையாள அணிவகுப்புக்கு உட்படுத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் ஏற்பட்ட சட்ட சிக்கல்களை கருத்தில் கொண்டு அவரை வழக்கில் இருந்து விடுவிக்க தீர்மானிக்கப்பட்டது. அதேபோன்று சாட்சியங்களை அளித்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள போலீஸ் அதிகாரிகளான திஸ்ஸ்ரீ சுகதபால மற்றும் பிரசன்ன நாணயக்கார் ஆகியோருக்கு எதிராக போதுமான சாட்சியங்கள் இல்லாத நிலையில் அவர்களையும் விடுதலை செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்றும் சட்டமா அதிபர் திணைக்களம் விளக்கம் அளித்துள்ளது. இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி கடற்தொழிலில் ஈடுபட்ட 17 இந்திய கடற்தொழிலாளர்களில் 13 கடற்தொழிலாளர்கள் விடுதலை செய்யப்பட்டதோடு ஏனைய 4 கடற்தொழிலாளர்களையும் விளக்கமறியலில் வைக்க நீதவான் உத்தரவிட்டுள்ளார். குறித்த கடற்தொழிலாளர்களின் வழக்கு நேற்றைய தினம் மீளவும் விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட போதே மன்னார் நீதவான் மேற்படி உத்தரவை பிறப்பித்துள்ளார். இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து சட்டவிரோத முறையில் கடற்தொழிலில் ஈடுபட்ட 17 இந்திய கடற்தொழிலாளர்கள் கடந்த டிசம்பர் மாதம் 24ஆம் திகதி அதிகாலை தலைமன்னார் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர். இவ்வாறு கைது செய்யப்பட்ட 17 கடற்தொழிலாளர்களும் தலைமன்னார் கடற்படை முகாமில் தடுத்து வைக்கப்பட்டு முதற்கட்ட விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் மேலதிக விசாரணைகளுக்காக மன்னார் கடற்தொழில் நேரியல் வள திணைக்களத்தில் ஒப்படைக்கப்பட்டிருந்தனர். கடற்தொழில் திணைக்கள அதிகாரிகளின் விசாரணையின் பின்னர் மன்னார் நீதவான் நீதிமன்றத்தில் 17 சந்தேக நபர்களையும் முன்னிலைப்படுத்திய நிலையில் சம்பந்தப்பட்ட 17 கடற்தொழிலாளர்களையும் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டிருந்தார். விசாரணை முடிவில் குறித்த 17 இந்திய கடற்தொழிலாளர்களில் 2 கடற்தொழிலாளர்களுக்கு கைவிரல் அடையாளங்கள் பெறப்படாத காரணங்களினால் 2 கடற்தொழிலாளர்களையும் எதிர்வரும் 13ஆம் தேதி வரைக்கும் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் 2 கடற்தொழிலாளர்களுக்கு 2வது தடவையாகவும் எல்லை தாண்டி சட்டவிரோத இழுவை மடி வேலையை பயன்படுத்தி கடற்தொழிலில் ஈடுபட்ட குற்றத்திற்காக 2 வருட கடூழிய சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டது. இந்த நிலையில் ஏனைய 13 பேருக்கும் தலா 50,000 ரூபாய் தண்ட பணத்துடன் கூடிய 2 வருடங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டு 10 வருட சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டு 13 பேரையும் மன்னார் நீதிமன்றம் விடுதலை செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் சிறுமியர் மற்றும் பெண்களுக்கான விளையாட்டுகளில் 3ஆம் பாலினத்தவர் பங்கேற்பதற்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தடை விதிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றதிலிருந்தே அதிரடி உத்தரவுகளை பிறப்பித்து வருகின்றார். அந்த வகையில் தற்போது இந்த உத்தரவு வெளியாகியுள்ளது. நூற்றுக்கணக்கான விளையாட்டு வீராங்கனையர் முன்னிலையில் இதற்கான உத்தரவில் அவர் கையெழுத்திட்டுள்ளார். விளையாட்டில் பெண்களுக்கு எதிரான போரை நிறுத்தியுள்ளேன் என அப்போது அவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க தேசிய கல்லூரி விளையாட்டு சங்கத்தின் புள்ளி விவரங்களின்படி 1100 விளையாட்டு பள்ளிகளில் 5.30 லட்சம் பேர் பயிற்சி பெறுகின்றனர். இதில் 10 பேர் மட்டுமே 3ஆம் பாலினத்தவர்களாவர். டொனால்ட் ட்ரம்பின் இந்த புதிய உத்தரவுக்கு இந்த சங்கம் வரவேற்பளித்துள்ளது. தேர்தல் பிரச்சாரத்தின் போதே இந்த வாக்குறுதியை ட்ரம்ப் அளித்திருந்தார். 3ஆம் பாலினத்தவர் பெண்கள் பிரிவில் பங்கேற்பதற்கு 25 மாகாணங்களில் ஏற்கனவே தடை சட்டம் நடைமுறையில் உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.